அம்புலி மாமா கதைகள். தலை வணங்கினார். சிவபுரியும் நவபுரியும் அண்டை நாடுகள். சிவபுரி செழிப்பானது. 3 சிறு நதிகள் பாஞ்சு அதை பச்சை பசேல்னு இருக்க செஞ்சுது. ஆனால் நவகிரி வறட்டு பிரதேசம். பருவமழை கூட சரியா அங்கே பெய்யறதில்ல. சிவபுரி மக்கள் சுகஜீவிகள்னா நவபுரி மக்கள் உடல் உழைப்பால நாட்டோட பெருமையை நிலைநாட்டி வந்தாங்க. நவகிரி மன்னன் நரசிம்மவர்மனும் நல்லா ஆட்சி செஞ்சு வந்தான். இந்த நிலையில சிவகிரியோட ஆஸ்தான பண்டிதர் சிங்கராயர் நவகிரி மன்னனை பார்க்க வந்திருந்தாரு. அவர் நரசிம்மவர்மன் கிட்ட, எங்க நாடு ரொம்ப செழிப்பானது, மக்கள் சிரமப்படாம வாழ்க்கை நடத்துறாங்க, பல கலைகள்ல சிறந்து விளங்குது, இசை நாட்டியம்னு எங்கும் பரவி கிடக்குது, இலக்கியத்திலோ கொடி கட்டி பறக்குது, அறிவும் ஆற்றலும் கொண்டவர்கள் எங்க நாட்டு மக்கள்னு அடுக்கிக்கிட்டே போனாரு. நரசிம்மவர்மனும், பேஷ், பல விஷயங்களில் உங்கள் நாடு முன்னேற்றம் கண்டுள்ளதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் கல்வி கேள்விகள்லையும் அறிவு ஆற்றல்லையும் என் நாட்டு மக்கள் யாருக்கும் சலைச்சவங்க இல்லைன்னு சொன்னான். அதை கேட்ட சிங்கராயர் அதை நிரூபிக்க முடியுமான்னு கொஞ்சம் ஆவேசப்பட்டு கேட்டார். அப்போது நரசிம்மவர்மனோட ஆஸ்தான பண்டிதரான ரங்கராயர், ஏன் முடியாது, நீங்களே எங்கே வேணும்னாலும் எங்கள் நாட்டுக்குள்ளே போய் யாரை வேணும்னாலும் பரீட்சித்து பாருங்க, அப்போ தெரியும் எங்களோட பெருமைன்னு சொன்னார். சிங்கராயரும், சரி, நாளையே பரீட்சித்து பார்க்குறேன்னு சொன்னார். மறுநாள் அவர் தலைநகரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போனார். அங்கே மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தன் புளியங்காய்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவங்கிட்ட அவர், உன் பெயர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். அவனும், என்னோட பெயர் சங்கன், நான் புளியங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டான். அதை கேட்ட அவர், வெயில்ல இப்படி சிரமப்பட்டு ஏன் வேலை செய்கிற, நிழல்ல உட்காந்து செய்யக்கூடிய வேலை ஏதாவது செய்யக்கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு அவன், எழுத படிக்க தெரியாத எனக்கு யார் அப்படிப்பட்ட வேலையை கொடுப்பாங்க, அதோட எல்லோரும் அந்த மாதிரி வேலைகளை தேடிக்கிட்டு வெளியூர் போயிட்டா இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்யறதாம்னு கேட்டான். அவரும், சங்கா, எனக்கு 3 கேள்விகளுக்கு விடை தெரியல, உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அவனோ, நீங்க பெரிய பண்டிதர், உங்களுக்கு தெரியாத விடைகளை என்னால சொல்ல முடியும்னா நினைக்கிறீங்க, சரி கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னு சொன்னான். அவரும், பூக்கள்ல சிறந்தது எது, நீர்ல சிறந்தது எது, ஒளியில சிறந்தது எதுன்னு கேட்டாரு. சிறுவனும், தாமரைப்பூ, ஆற்று நீர், சூரிய ஒளி, இதுதான் உங்களோட கேள்விகளுக்கான விடைகள்னு சொன்னான். சிங்கராயரும், பேஷ், நீ அதிகம் படிக்காதவனாயிருந்தாலும் என்னோட கேள்விகளுக்கு சரியான விடைகளை சொல்லிட்டியே. திருமகளும் கலைமகளும் தாமரைப்பூவில் வசிக்கிறதுனால அது சிறந்தது, சிவனார் தலையில கங்கை இருக்கிறதுனால ஆற்று நீர் சிறந்தது, வெளிச்சங்களுக்கு எல்லாம் ஆதாரம் சூரிய ஒளி, அதனால உன்னோட பதில் சரியானது, உன்னை ரொம்ப மகிழ்வோட பாராட்டுறேன்னு சொன்னாரு. சிறுவனோ சிரிச்சுக்கிட்டு, இந்த விடைகள் எல்லாம் இந்த நாட்டில் சர்வசாதாரணமா எல்லோரும் சொல்லிடுவாங்களே, ஆனா உண்மையில நான் சொன்னது சரியான விடைகளே இல்லைன்னு சொன்னான். இதை கேட்ட சிங்கராயர் வியப்போட, இந்த கேள்விகளுக்கு இன்னமும் மேலான விடைகள் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, பூக்கள்ல சிறந்தது பருத்திப்பூ, ஏன்னா அது மனிதர்களோட மானத்தை காக்க ஆடையா பயன்படுது, ஆனா தாமரை பூவோ பறிச்ச மறுநாளே வாடி போயிடும். அடுத்து நீர்ல சிறந்தது பாலைவனத்துல கிடைக்கிற நீர், அது அங்க தண்ணீருக்காக தவிப்பவர்களோட உயிரை காக்குது. ஒளிகள்ல சிறந்தது கருணை உள்ளம் படைச்சவர்கள் பார்க்குற கண்ணின் ஒளி, இந்த ஒளியால துயரத்துல மூழ்கி கிடப்பவர்கள் எல்லோரும் அதுல இருந்து விடுபட்டு சுகத்தை அடைகிறாங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்விகளோட சரியான விடைகள்னு சொன்னான். சிங்கராயரும் தலை குனிஞ்சுக்கிட்டு, ஆஹா, என்ன அறிவு, எவ்வளவு ஆற்றல், ஆமா, பருத்திப்பூ தான் வெடிச்சு பஞ்சை கொடுத்து ஆடைகளை தயாரிக்க உதவுது, தாமரைப்பூ மலர்ந்த மறுநாளே வாடி போயிடும், பாலைவனத்துல உயிர் காக்கிற நீரே உயர்ந்தது, அதுபோல மனம் இறங்கி பார்ப்பவரோட ஒளியால மற்றவரது துயரம் போகுது. இவ்வளவு ஆற்றல் மிக்க பதில்களை நான் இந்த நாட்டில் எதிர்பார்க்கல. அதிகம் படிக்காத நீயே இப்படி அறிவு மிக்கவனா விடைகளை சொல்லியிருக்கியே, உண்மையிலேயே இந்த நாடு உழைப்பால உயர்ந்ததுதான்னு சொல்லி தலை வணங்கினாரு.